தமிழ்நாட்டின் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை வழங்க சென்னையிலிருந்து செய்தியாளர் அன்பழகன், போச்சம்பள்ளியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த உள்ள பொம்மாச்சானூர் கிராமத்தில் 2 கிலோமீட்டருக்கு தார் சாலை அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், இது தொடர்பான விவரங்கள் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கரிகேப்பள்ளி கேட் பகுதியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையப்பெற்றுள்ளது பொம்மச்சானூர் கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளை கொண்டது. இந்த கிராமத்தில் சுதந்திரம் பெற்று இன்று வரை தார் சாலை அமைக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டு வைத்திருக்கிறாங்க. மண் சாலையை பயன்படுத்தி வந்த கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு ஓரடுக்கு ஜல்லி சாலை அமைக்கப்பட்டிருக்காங்க. அந்த சாலையும் தற்போது ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சாலையில் செல்ல முடியாத அளவிற்கு உருண்டோடுவதாகவும் அவசர காலத்திற்கு இந்த வழியை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவிச்சு வராங்க. அடுத்த தலைமுறையாவது தார் சாலையை காண வேண்டும் என கோரிக்கை வைத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஜல்லி சாலையை தார் சாலையாக சீரமைக்க வேணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. இந்த கெரியப்பள்ளியிலிருந்து பொம்மச்சனூர் கிராமத்துக்கு இது வரைக்கும் தார் சாலையே இல்லை. இந்த தார் சாலை எதனால நாங்க கேட்கறோம் அப்படின்னா, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, முதியவர்கள், ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எல்லாமே இந்த ஒரே ஒரு ரோடு தான் நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த வழியா எங்களுடைய வாகனம் எது போனாலும் ரொம்ப கிராச்சஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, முள் புதர்கள் இருக்குது. இதை நாங்க வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் ஆன்லைன் பெட்டிஷனா கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை. அரசியல் அதிகாரிகள் தனி கவனம் செலுத்தி, தமிழக அரசும் தனி கவனம் செலுத்தி இதை ஆய்வு செய்து எங்களுக்கு தார் சாலை அமைச்சு தரணும். இதுல பார்த்தோம்னா 450 to 500 நபர்கள் வசிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 வீடுகள் இதுல அமைஞ்சிருக்கு. இது பொம்மச்சனூர் கிராமம் மற்றும் கோல்லப்பட்டி, நாகப்பன் வட்டம் இந்த மக்கள் இந்த சாலையில பயன்படுத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு தார் ரோடு இல்லாம பசங்களை ரொம்ப கூட்டு போறதுக்கு ரொம்ப அலைச்சலா இருக்கு. அப்படியே இருந்தாலும் பாருங்க, நீங்களே கூட ஜெல்லி ரோடா இருக்கு. அதுல கூட்டு போனா கூட ஒரு நாளைக்கு பசங்களை கீழே கூட விழுந்துடுறாங்க. சொல்லவே முடியறது இல்ல, போகவும் முடியல. நைட்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலும் பசங்க நைட்டு 7 மணிக்கு மேல நாங்க தனியா போய் கூட்டு வரவும் முடியல. அது மாதிரி இருக்கு. எங்களுக்கும் ஸ்கூல் பசங்க இருக்கிறதுனால போயிட்டு வர்றது கூட ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படியே மிஞ்சி போய் ஏதாவது அவசரமான போனாலும் ஒரு நாள் ஆயிடுது. எந்த ஒரு இது இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. 2 வீலர்ல போனோம்னாலும் கீழே கொஞ்சம் இதாயிடுச்சுனாலும் பஞ்சர் ஆயிடுது, இல்லைன்னு கீழே சரிக்கு விழுந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோடு வந்தா எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். பசங்களுக்கும் போற ஒரு அவசரத்துக்கும் ரொம்ப இதா இருக்கும். கருப்பள்ளி கோவிந்த நகர் ரயில்வே பிரிட்ஜ்ல இருந்து பொம்மச்சானூருக்கு தார் சாலை வேணுங்க. வெறும் ஜெல்லி சாலை தான் இருக்குது. பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் திடீர்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட்டு போறதுக்கு வண்டியில கூட கூட்டு போற சிரமமா இருக்குங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வரத்துக்கு இல்லைங்க. அதே மாதிரி ஸ்கூல் பசங்களை பாத்தீங்கன்னா 7 மணிக்கு, இப்போ 9 மணிக்கு ஸ்கூலுங்க. இங்கிருந்து 7 மணிக்கு ரெடியாகி கூட்டு போய் நாம தான் விட்டு வரணுங்க. நமக்கு நான் டிரைவருங்க. டிரைவர் நான் அந்த டயத்துக்கு என்னாலையும் போக முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு. இது கவர்மெண்ட் தனி கவனம் செலுத்தி எங்களுக்கு தார் சாலை அமைத்து கொடுக்கணும் கவர்மெண்ட் கேட்டுக்கணும். நாங்க பிறந்து இப்போ 30-35 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எங்க தார் ரோட்டே பார்க்கல. எங்க குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், எல்லாம் சைக்கிள்ல வர்றது, பைக்ல விழுறது, காயங்களாகுது. இது மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லை. ஆம்புலன்ஸ் வரணும்னா கூட ரோட்ல நிறுத்திக்கிறாங்க. நாங்க இருந்து பேஷண்ட் தூக்கிட்டு வரணும். அந்த மாதிரி நிலைமை. இதே என் குழந்தைங்களுக்காவது ஸ்கூலுக்கு போறதுக்கு வரதுக்கு அவங்க கொஞ்சம் இருக்கிற மாதிரி தார் ரோடு மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுங்க. இந்த ரோட்ல விவசாய நிலம் தான் அதிகமா இருக்குது. நாங்க வரத்துக்கு போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. எங்களுக்கு ரோடு வசதியா சுத்தமா இல்லை. இங்க பக்கத்துல நிலத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரோடுக்கு வர்றதுக்கு, மெயின் ரோடுக்கு வர்றதுக்கு சுத்தமா வழி இல்லாம இருக்கிறோம். நாங்க இந்த பக்கம் ஃபுல்லா விவசாய நிலம் தான் வச்சுருக்கிறோம். ஓட்டுறதுக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாங்க அதுக்கே போகாம இது பண்றோம். ரோடு வசதியே இல்லை. எங்க அரசு ரோடு உதவி பண்ணா நல்லா இருக்கும் கொஞ்சம். இந்த கிராமத்துல எதுவுமே இல்லைங்க. நடப்பு பாதை விட்டுட்டு தார் ரோடு, கேட் ரோடு எதுவுமே இது வரைக்குமே இல்லைங்க. தார் பார்த்ததுனா எத்தனையோ வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எதுவுமே போடல. சுடுகாடு இல்லை மெயின் எங்களுக்கு. வழி நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் வரனா கூட வழி இல்லைங்க. 2 வீலர் போயிட்டு அந்த தார் ரோடு போயிடணும்.